இந்த வாழ்க்கை எது நோக்கி போகுதே தெரில. இந்த ஒரு 26 30 வயசு பசங்க வேலைக்கு போகாத, சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு குச்சின்னு சிகரெட் பூச்சின்னு ஏதோ கெட்ட வேலைங்க பண்ணுக்கிறாங்க. பெற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துன்னு அந்த மாதிரி வேலைக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறது சாப்பாடு சாப்பிட்டுன்னு வீட்லேயே இருந்துக்கலாமே. ஏன்னா அது பெற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும். என் கோட்ரு வாங்கி கொடு, 90 வாங்கி கொடு, பிச்சைக்கார மாதிரி. இல்லை யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்கன்னா மாமாஷி வாங்கிக்கணும் மச்சான், பிரியாணி வாங்கிக்கணும் மச்சான், டீ வாங்கிக்கணும் மச்சான், ஐஸ்கிரீம் வாங்கிக்கணும் மச்சான். கேவலமாகுது நீங்கள் பண்ணுறது. வாழ்க்கை என்ன அப்படி தெரியுமா? சொந்த காலில் நிற்கணும், சொந்தமாக எல்லாமே பண்ணணும். சும்மா நறுக்கி மாதிரி இருக்கணும். அதான் சொல்கிறேன். எப்பவுமே மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது, பெற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு. பெற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. பெற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போகணும். வாழ்க்கை ரொம்ப சின்னது. நம்ம தான் எப்படியாச்சு க்ரியேட்டிவாக இருக்கணும் லைஃப்பில் எப்பவுமே. எப்படி இது புது வாட்ச் 200 ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் வாங்குறது 25 லட்சம்லாம் கொடுத்து வாங்குறது. வாட்ச் செலவோட 2000 ரூபாய்க்கு 10 வாட்ச் வாங்கி போட்டுக்கலாம் கலர் கலராக. எப்படி இது ஐடியா? இன்றைக்கி எந்த காரத்துக்கு ஓட்டுறேன்? Volkswagen Polo. சூப்பர் கார் இதுதானா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். லவ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. எந்த பொண்ணை லவ் பண்ணுறது? ஒன்று மூக்கு சரியில்லை, பல்லு வலிக்கிறதுல சரியா, வாய் நாற்று அடிக்குது, எப்படி கிஸ் அடிக்கிறது, குளிக்கிறது கூட இல்லை. வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுப்பா. லைஃப்ல